ரசதி, யார் இவங்க? இவ என் ஃப்ரெண்டுங்க, மஞ்சுளா. ஓ வணக்கங்க. வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதான் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போக வந்திருக்கா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஏதாவது சாப்பிட கொடுத்தியா உங்களுக்கு? ஐயோ மறந்தே போயிட்டேங்க. போய் எடுத்துட்டு வா. ராசதி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நானும் அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஹே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல ராசதி, நான் போய் ஆகணும். அவர் வந்துருவாரு. நான் இன்னொரு நாள் வரனே. ஐயோ இருங்க, இருந்து ஏதாவது சாப்பிட்டு போலாம். ரசதி, போ, வந்து உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. போ. சரிங்க மஞ்சுளா, வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. ராசாத்தி ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க செட்லயே அவள மாதிரி ஒரு நல்லவள பார்க்க முடியாது. ஓ, யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா. அவளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி சார். உங்க மேல உசிரே வச்சிருக்கா சார். அவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? என்ன சொல்றா இவ? நானா? நான் எங்க ராசாத்தி ஏமாத்துறேன்? சார், நான் பல வருஷமா டாட்டோ ஷாப் வச்சிருக்கேன். ஒரு டாட்டோ பார்த்த உடனே அது எந்த மாதிரி டாட்டோன்னு என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். மாட்டணுமா? ராசாத்தி பேரை சும்மா டெம்பரரி டாட்டோவா தேவைப்பட்ட அழிச்சுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அவகிட்ட பச்சை குத்தி இருக்கதா போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. ஐயோ இல்லங்க, அது வந்து ஒரு பொண்ணா நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பாவங்க அவள மாதிரி ஒரு அப்பாவே ஏமாத்துனா அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. ஐயோ, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே இவ. நீங்க அவளை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, ஆனா அவ உங்களை சாமி மாதிரி பாக்குறா. அவளை ஏமாத்தாதீங்க. தயவு செஞ்சு அவகிட்ட உண்மையா இருங்க. ஒண்ணு, அவகிட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்ல பொய்யா பச்சை குத்துனத உண்மையா குத்திருங்க. உங்க அதிர்ச்சியிலே தெரியுது நீங்க பெருசா அவளை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எல்லாம் உண்மையா அவகிட்ட சொல்றதுக்கு. உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ண நான் விரும்பல. அதே சமயம் இத அப்படியே விடவும் மாட்டேன். கோவில் திருவிழாக்கு 2-3 நாள் இருக்கு. அதுக்கு நான் வருவேன். அதுக்குள்ளே நீங்க அவட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்ல உண்மையா அவ பேரை உங்க நெஞ்சில பச்சை குத்துங்க. ரெண்டும் பண்ணலனா நான் அவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது வரும். நான் வரேன். ஐயோ, என்ன பண்றது? பெரிய குண்டா போட்டு போறாளே. என்னங்க, மஞ்சுளா எங்க? அது அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க, அதான் அவசரமா கிளம்புறேன்னு போயிட்டாங்க. அப்படியா? மச்சான், பச்சை குத்துற மேட்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. ஆமாண்டா, அது என்னமோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுதான். ராசாத்தி என்ன கண்ண மூடிட்டு நம்புறா. மச்சான், என்ன பாட்டி தானே? இருடா, நீ வேற. என்ன மச்சான், ரொம்ப சலிச்சுக்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, பிரச்சனை தான். எனக்கு தான் புதுசு புதுசா எங்க இருந்து கிளம்பி வராங்கன்னு தெரியலையே. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராசாத்தி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்தாடா. அவ ஏதோ டாட்டூ ஷாப் வச்சிருப்பா போல. நான் ராசாத்தின்னு பச்சை குத்துனதை பார்த்து இது பச்சை இல்ல டெம்பரரி டாட்டூன்னு கண்டுபிடிச்சிட்டா. அப்ப ராசாத்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லடா, ராசாத்தி கிட்ட அவ சொல்லல. அவ தனியா என்ன கூப்பிட்டு, ராசாத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா, அவளை ஏமாத்திடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. டேய் விடுறா, அவ பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணி போட்டோம். நீ காதுல வாங்காத, ப்ராப்ளம் ஓவர், தச்சிட்டா. டேய் இரு,
அவ சொன்னதை முழுசா சொல்லி முடிக்கிறேன். கடைசியா அவ சொல்றா, ஒண்ணு ராசாத்தி கிட்ட பச்சை இல்ல, இது வந்து சும்மா டாட்டூன்னு சொல்லிடுங்க, இல்லனா ராசாத்தி பேரை பச்சை குத்திடுங்கன்னு சொல்றா. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க, எல்லா அடுத்த தடவை பார்க்கும்போது உண்மையை சொல்லிடுவேன்னு மிரட்டுறா. மிரட்டுறாளா? டேய், அவ யாரு எங்க இருக்கான்ற டீடைல என்கிட்ட சொல்லு. நேரா போய் அவளை மிரட்டல, அதுக்கப்புறம் ராசாத்தி கிட்ட அவ இந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டா. டேய், லூஸ் மாதிரி பேசாத. அவளாச்சும் இப்ப 2 நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்கா, நீ அதுவும் இல்லாம பண்ணிடுவ போல இருக்கு. அதுக்கு இல்லடா, நம்ம மிரட்டின உடனே அவ ராசாத்திக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. பேசாம இரு, பிரச்சனைய வளர்க்காத. ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அதான்டா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். மச்சி பேசாம இப்படி பண்ணிட்டானே. எப்படி எப்படி பண்ணிட்டா? அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ராசாத்தி பேரை உண்மையில பச்சை குத்திட்டானே. டேய் ஏண்டா அங்க போ. டேய், அவன் பிளானே ராசாத்தியை கழட்டி விடுறதா. ராசாத்தி போனாலும் அவன் பச்சை குத்துனது போகுமா? ஆ, சரி, இந்த பொண்ணு போய் ராசாத்தி கிட்ட சொல்லி அத ராசாத்தி நம்பலனா? டேய், அது எப்படிடா நம்ப இருப்பா? அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ டேய், ராசாத்தி பத்தி யார் உன்கிட்ட சொன்னாலும் அத நம்பாத அளவுக்கு நீ இருக்கணும் மச்சி. இப்போ இந்த ஊருக்கே தெரியும் நீ ராசாத்திய பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்க. இப்போ அதே ஊருக்கு நீ ராசாத்தி மேல அன்பா இருக்குன்னு பயங்கரமா தெரிய வைப்ப மச்சான். எப்படி? தண்டோரா போட்டு அப்படியே வீடு வீடா போய் சொல்வியா? மச்சான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லோக்கல் கேபிள் சேனல் நடத்துறான். அவன் கிட்ட சொல்லி உன்னை இன்டர்வியூ எடுக்க வைக்கிறேன். கபடியில நீ ஜெயிச்ச விஷயத்த சொல்ற, அதே சாக்கா வச்சு ராசாத்தி மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்ற, அன்பு வச்சிருக்க மாதிரி நடிக்கிறல்ல, அத சொல்ற. ஓகேவா? அத பார்த்து ராசாத்தி மட்டும் இல்ல, இந்த ஊரே ராசாத்தி மேல நீ அன்பா இருக்கன்றத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கும். ராசாத்தியும் உன்னை 100% லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இனி யார் வந்து உன்னை தப்பா சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். பிலீவ் மீ. எப்படி ஐடியா? என்ன பத்த சொல்ற? டேய் இதெல்லாம் டேய், சூப்பர் மச்சான். இத மட்டும் பண்ணிட்டா போதும், ராசாத்தி கிளீன் கோல்டு தான். கேட்டியா மச்சான்? அதுக்கு ஏற்பாடு பண்றா, இன்னைக்கே பண்ணு. இப்பயே போன் பண்ணி பேசுறேன்டா. என்ன எனக்கு என்ன? டேய் இதெல்லாம் வேணாம்டா. ஏய் மச்சான், சும்மா இருடா. பிளான் கன்ஃபார்ம் ஆன் ஆயிடுச்சு. அமைதியா இரு. Don't worry. சூப்பர் பிளான். இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அப்புறம் இருக்கு ராசாத்திக்கு. வரேன் இரு. என்ன ராசாத்தி, பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்க? அதுவா மாமா, எனக்கு குதிரை பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அதான் என் ஃப்ரெண்டு மஞ்சுளா எனக்கு கிஃப்டா கொடுத்தா. ஓ அப்படியா? ம், சரி. மாமா சாப்பிட எதுவும் கொண்டு இல்ல வரவா? ராசாத்தி, எதுவும் வேணாம். மாமா எங்கேயும் அவசரமா வெளியில கிளம்புறீங்களா? ஆமா ராசாத்தி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன். சரிங்க மாமா. எந்த முக்கியமான இடத்துக்கு போக போறீங்கன்னு கேட்க மாட்டியா? சொல்றதா இருந்தா நீங்களே சொல்லிருப்பீங்க. அதுவும் போக கிளம்பும் போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. சரி, நானே சொல்றேன். நான் ஸ்டேட் லெவல் கபடிக்கு செலக்ட் ஆயிருக்கேன்ல, ஆமா. அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் சேனல்ல இருந்து இன்டர்வியூ கூப்பிட்டிருக்காங்க. ஐயோ மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இத உடனே அத்தை மாமா கிட்ட சொல்லணும். அவங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய் ராசாத்தி, இரு, ஏன் அவசரப்படுற? இத பாரு, இப்போதைக்கு இந்த மேட்டர் உனக்கு எனக்கும் தெரிஞ்சா போதும், வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் மாமா? ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அவங்களுக்கு. அவங்கள நேரா டிவில பாக்கட்டும். சரிங்க மாமா. சரி, மாமா அழகா இன்டர்வியூக்கு போகணும். சூப்பரா ஒரு Dress எடுத்து கொடுக்குறியா? ம். சரி.
இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மாமா. இது போட்டுக்கங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. இதுதான் எனக்கு மேட்சா அழகா இருக்கும். ரசாத்தி, இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. நல்லா பார்த்து சொல்லு. இப்ப சொல்லு, இந்த Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மாமா. நீ ஏதாவது ஒரு ரூபத்துல எப்பவும் என் மனசுக்குள்ள இருக்கணும். சரி, அப்ப நான் வரட்டுமா? மாமா, ஆ? இப்படியே வா போக போறீங்க? ஆமா. மேல ஒரு ஷர்ட் போட்டுட்டு போங்க மாமா. அப்படிங்கிற? ம். சரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. சரி, மாமா கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்யூ, பாய். மாமா, அத்தை, பெரிய மாமா, பெரிய அத்தை, கொஞ்சம் வாங்க. என்ன ராசாத்தி? என்ன ராசாத்தி? உட்காருங்க மாமா, உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க அத்தை. என்ன விசேஷமா? குமார் மாமா, வாங்க கொஞ்சம். என்னாச்சு? என்னப்பா? உட்காருங்க மாமா. லூசு பையலா நானு. ஏடா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா, பாஸ், ஜி, குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய், ஏய், இப்ப எதுக்காக எல்லாரையும் வர சொல்லி டிவி முன்னாடி உட்கார வச்சிருக்க? ராசாத்தி, லோக்கல் சேனல்ல போட்டு வச்சிருக்க. என்ன வரப்போகுது டிவில? அத்தை, இன்னும் 30 செகண்ட் பொறுமையா இருங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ண போறா இவ? ராசாத்தி, அப்படி என்ன சஸ்பென்ஸ்? மாமாட்ட தனியா சொல்லு. அண்ணா, ராசாத்தி எதுவும் காரணம் காரியெல்லாம் சொல்ல மாட்டான். என்னன்னு தான் பாப்போமே. வணக்கம், இது உங்க சிஎம்என் டிவி. நான் உங்க மகேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ரோக்ராம் தெரிந்து கொள்வோம் சிலரை. சச்சின், தோனி, கோலி மட்டும்தான் சிறந்த வீரர் இல்லைங்க. நம்ம ஏரியாலேயே, நமக்கு தெரியாமலேயே, ஏன் நம்மளால கவனிக்கப்படாமலேயே பல சச்சின், தோனிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீரர்களை அறிமுகப்படுத்துறது தான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற வீரர் ஒரு கபடி பிளேயர். ராசாத்தி, இனி டிவில வர போறானா? ஆமா. சர்ப்ரைஸ், எங்களை ஏமாத்திட்டே எப்படி? ஏய், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா?
அப்படின்னு ரகசியம் வேண்டியிருக்கு. இல்ல அத்தை, அவர்தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னாரு. ஓஹோ, நீ அவனும் தனியா பேசி முடிவெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? மரகதா, பேச்ச விடு. ஏதோ சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பண்றா, அத போய் பெருசுப்படுத்துறிய. அங்க பாரு, டிவில இனியும் வர போறான். வணக்கம் சார். வணக்கம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கிற ஒரு முக்கியமான கபடி பிளேயர் நீங்க. நீங்க ஜெயிக்காத டோர்னமெண்டே கிடையாது. நீங்க விளையாடின எல்லா டோர்னமெண்ட்லயும் ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அது காரணம் என் அப்பா தான். அவரோட கோச்சிங் தான் நான் இந்த அளவுக்கு உயர காரணம். அதுவும் இல்லாம எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எங்க அம்மா, பெரியம்மா, பெரியப்பா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்க அண்ணனும் ஒரு கபடி பிளேயர் தான். இருந்தும் என்ன போட்டியா நினைக்காம நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எங்க அண்ணன் குமரன், என் தங்கச்சி, இப்படி நான் விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மொத்த குடும்பத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதெல்லாம் சரி சார். சமீப காலமா உங்க விளையாட்டு ஸ்டைல் மாறி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுவும் போக விளையாட்டுல உங்க அடுத்த இலக்க நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாகவும் நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க எதை மீன் பண்ணி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு ஹைதராபாத்ல விளையாட போறேன். அதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். அது என்னோட வாழ்நாள் கனவு. அதுக்கு பல தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அது இப்பதான் கைகூடி வந்திருக்கு. அதுக்கு காரணம் சொல்லுங்க சார், என்ன சஸ்பென்ஸ்? இதுல என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? எல்லாமே எங்க அப்பா பாரிதான்னு சொல்ல போறான். அது தெரிஞ்சது தானே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அப்படி வரமா அமைஞ்சவங்க தான் என் மனைவி ராசாத்தி. அவங்க வந்த பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு. பல நாள் கனவான இந்த ஹைதராபாத் காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆனேன். ராசாத்தி, உன்னை பத்தி உயர்வாதானே சொல்லிருக்கான், அப்புறம் ஏன் அழற? இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா மேட்ச்லயுமே நான் வின் பண்ணி மெடல் வாங்குவேன். அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற என் ஒய்ஃபுக்கு என் வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். சோ இதுதான் என்னோட லைஃப் ஆம்பிஷன் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க ஷோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களே, இதுவரை திரு இனியன் அவர்களது பேட்டியை பார்த்தீர்கள். நாளை மற்றும் ஒரு ஏ ராசாத்தி, இனியனை ஏதோ மிரட்டி உன்னை பத்தி பேச சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, வரட்டும் அந்த படம் ராஸ்கல். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கபடி சொல்லி கொடுத்தது நானு. அதை கொஞ்சமா நினைச்சு பார்த்தானா?